Hi friends, வணக்கம். Welcome to Pushpalatha Samayal. வாங்க இன்னைக்கு ஒரே கிரேவில வெஜ் நான்வெஜ்னு எப்படி செஞ்சு அசத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போலாம் வீட்ல இருக்கிறது 4 பேரா இருந்தா கூட ஆளுக்கு ஒரு சமையலா பண்ண வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அதுவும் வீட்ல பெரியவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு செய்ய வேண்டியதா இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வீட்ல காய்கறி போட்டு ஒரே கிரேவியா செஞ்சிடலாம். ஆனால் நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிற வீட்டில் நான் வெஜிடேரியன் பண்ணினாலும் அதில் ஒருத்தரோ 2 பேரோ நான்வெஜ் சாப்பிடலைன்னா அவங்களுக்காக தனியாக வெஜிடேரியன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் ஒரே கிரேவியை வச்சு நான் வெஜிடேரியன்ஸ் 2 பேரையும் எப்படி நல்ல திருப்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. யூனிவர்சலாக ஒரே கிரேவி தாங்க, அதை வெஜ் நான்வெஜ் 2க்குமே ரொம்ப அசத்தலாக இருக்கும். இந்த கிரேவியை செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி அந்த பிளெயின் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிவர்சலான பிளெயின் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். கிரேவிக்கு பெங்களூர் தக்காளினா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். சின்னதாக 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, இஞ்சி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருணுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அது கூடயே போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க. ஒரு வாணலிலையோ இல்லைன்னா பேன்லேயோ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். நெய் வேணுனாலும் கூட ஊற்றிக்கலாம், இல்லை முழுக்க நெய்யில் வேணுனாலும் பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கணும், ஏன்னா நம்ம அரைச்சதெல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அதிகமாக விடாதீங்க. முதல்ல இந்த மசாலா நல்லா வதக்கணும். இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி மேலெல்லாம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தெரிச்சதுன்னா மூடி வச்சு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது மூடி இருந்து வேகட்டும். கொஞ்சம் தீயை மிதமாக வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மசாலா வதங்கணுங்க இந்த மாதிரி மூடி வச்சு. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும், மசாலாலாம் நல்லா வதங்கும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம வெஜிடேரியனுக்கு ஏதாவது காய்கறி வேணும்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வேணும்னா முட்டையை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிக்கனை கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மசாலா வதங்கி நல்ல பச்சை வாசனைலாம் போயிடுச்சா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு, உப்பு காரம் இதெல்லாமும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கசக்கி போட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கி போட்டுடுங்க. கசூரி மேத்தி எப்போவுமே டிஷ்ஷு நல்லா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். நான் இப்போ இதை பிளெயின் கிரேவியாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன், அதனால் இதை போடுறேன். இது பண்ணுறது ஷார்ட் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறதுனால இது போடுறேன். இதுவே நீங்கள் சிக்கனோ மட்டனோ வேக வச்சு போடுறீங்க அப்படின்னா அந்த கசூரி மெத்தி நீங்கள் போட வேண்டாம். அப்படியே போடுறதா இருந்தாலும் சிக்கன் மட்டன்லாம் நல்லா இதில் மசாலாவில் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கடைசியில் கொஞ்சமாக கசூரி மெத்தி போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் நம்மளுக்கு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ வேணுமோ, இல்லை வெஜிடேரியனுக்கு எவ்வளோ வேணுமோ, இல்லை வேறு டைப் ஆஃப் கிரேவி வச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியை செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி
இதில் சேர்த்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் அந்த முட்டை மேலே எடுத்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் அந்த தம்மில் இருந்து எடுத்தோன்னா முட்டைக்குள்ளே அந்த கிரேவியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் செய்கிறேன், அதனால் ரொம்ப தண்ணியாக செய்யலை. இந்த மாதிரி கிரேவியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலாம். நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துகிட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் குக் செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கிரேவியில் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதை மறுபடியும் பேனில் போட்டுட்டு நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கணும். இல்லை நீங்கள் சிக்கன் வேக வச்சு வச்சுருந்தாலும் சரி, இல்லை மட்டன் வேக வச்சு வச்சுருந்தாலும் சரி, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா அந்த வெஜிடபிள் இல்லை மட்டன் இல்லை சிக்கன் நீங்கள் எது போடுறீங்களோ அது கூட நல்லா சேர்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. நல்ல சூப்பரான கிரேவி நல்லாயிருக்கும். ஒரே கிரேவியில் நீங்கள் சேர்க்குற முட்டை அல்லது வெஜிடபிள் அல்லது சிக்கனை பொறுத்து அதனுடைய டேஸ்ட் வந்து மாறும். இப்போ வந்து ஒரே பேசிக் கிரேவி பண்ணி அதில் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை ஒரே சமயத்தில் 2 சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு டிஷ்ஷை வந்து நல்லா கொஞ்சம் கிரேவியாக தண்ணியாக வச்சுக்கோங்க. இன்னொரு டிஷ்ஷை நல்லா அந்த எக் கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெண்டைக்காய் கூட போட்டு பண்ணலாங்க இந்த கிரேவியில், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.